ஒரு ஊரில் ஒரு வயதான பாட்டி இருந்தார். வடை சுட்டு விற்று அதில்தான் அவர் தன் பிழைப்பை நடத்தி வந்தார். அன்று பாட்டி சுட சுட வடைகளை போட்டு பெரும் கூடையில் இட்டு வியாபாரத்துக்கு தயாராக இருந்தார். ஆனால் வடையை வாங்கத்தான் யாரும் வரவில்லை. பாட்டி மிகுந்த சோகத்துடன் இருந்தார். அப்போது ஒரு காகம் வந்தது. பாட்டி, சூடா ஒரு வடை கொடு, ரொம்ப பசியா இருக்கு என்றது காகம். கம்பை எடுத்த பாட்டி அதை ஒரு வீசி போ, வடை வேணுமாம் வடை, நானே ஒரு வடை கூட விற்கலையேன்னு வருத்தத்துல இருக்கேன், இதுக்கு சூடா வடை வேணுமாம். உங்க முன்னோர் காகம் எங்க முன்னோரிடம் திருடிய வடைக்கு நீங்க இன்னும் கடன் அடைக்கல, இதுல புதுசா ஒரு வடை வேணுமா? போ என்ற பாட்டி கோபத்துடன் அதை விரட்டினாள். பாட்டி, நான் சொல்றதை கேளு, ரொம்ப பசியா இருக்கு, நீ ஒரு வடை கொடுத்தா நான் உனக்கு ஏதாச்சும் உதவி செய்வேன், மேலும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று வேண்டவும் பாட்டி யோசித்தாள். சரி, இந்தா வடை, நீயாவது கேட்டு வாங்கிக்கிட்ட, உன் முன்னோர் திருடி எடுத்துட்டு போனாங்க, நீ என்னத்தை உதவி செஞ்சு இந்த வடை காசை தீர்க்க போறே என்று பாட்டி வடையை கொடுக்கவும் காகம் அதை ஆர்வத்துடன் வாங்கி உண்டது. காகம் உடனே பாட்டி இருக்கும் இடத்தில் இருந்து கீழ் திசை நோக்கி வெகு தூரம் சென்றது. பின் மேல் திசை, பின் தென் திசை, கடைசியில் வட திசை நோக்கி சென்றது. இப்போது காகம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பாட்டி, உடனே கிளம்பு, என்னுடன் வட திசை நோக்கி ஒரு மைல் தூரம் வா. உடனே வா என்றது காகம். ஏய், நீ என்ன சொல்ற? சரி, இங்க ஒண்ணும் விக்காம சும்மா குந்தி இருக்கிறதுக்கு பதிலா காக்கா சொன்ன இடத்துக்கு போவோம் என்று முடிவெடுத்து பாட்டி வடை முழுதும் இருந்த பெரும் கூடையுடன் காகம் பறந்து காட்டிய திசையில் சென்றபடி இருந்தாள். பாட்டி, இங்க உட்காரு, இது சரியான காடு, இங்க யாரு வருவாங்கன்னு உட்கார சொல்லிட்டு இருக்க, மிஞ்சி போனா சிங்கம் புலிதானே வரும் என்று பாட்டி கூறும் போதே 4 திசைகளில் இருந்தும் சாறை சாறையாக மக்கள், கைக்குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் அங்கு வருவது தெரிந்தது. என்ன இது புதுசா இருக்கே, நான் முன்ன பின்ன பார்த்ததில்லையே என்று பாட்டி அங்கலாய்த்த போது காட்டுவாசி தலைவன் வரவும் அங்கு அதற்குள் கூடியிருந்த 1000 மக்களும் தலைவனுக்கு ஓ என்று பெரும் குரல் எழுப்பி அவனை வரவேற்றனர். காட்டில் உள்ள ஆதிசிவனுக்கு ஆராதனை. இது மாதத்தில் ஒரு நாள் பூர்ணமி அன்று நடைபெறும். இது காட்டுவாசிகளுக்கான கோயில். தலைவன் ஆதிசிவனுக்கான பூசைகளை முடித்து நிவேதனமாக பழங்களை வைத்த போது பாட்டியையும் அவள் கூடையில் இருந்த வடையையும் பார்த்தான். ஏய் பாட்டி, இங்கே வா என்றான் தலைவன் உரத்த குரலில். பாட்டி ஓடினாள். கூடையில் என்ன வச்சிருக்கே? வடையுங்க. எவ்வளவு தேரும்? 1000 சுட்டு வச்சிருக்கேங்க. என்ன விலை? கால் காசுதாங்க ஐயா. சரி, உனக்கு அரை காசு போட்டு தர்றேன். அத்தனை வடையும் என் தெய்வத்துக்கு நிவேதனத்துக்கு கொடுக்கணும். பின் நிவேதனம் முடிஞ்சதும் நீயே இங்க இருக்கிற அனைத்து காட்டு வாசிகளுக்கும் ஆளுக்கு ஒரு வடைன்னு பிரசாதம் கொடுக்கணும். சரியா என்றதும் அவள் மிக மகிழ்ந்து உற்சாகத்துடன் கூடையை ஆண்டவன் முன் வைத்தாள். தலைவன் நிவேதனம் செய்து முடிக்க பாட்டி அனைத்து காட்டுவாசி மக்களுக்கும் தன் கையால் வடையை கொடுத்து முடித்தாள். அனைவரும் பிரமாதம் என்று கூறி உண்டனர். பாட்டி, இனிமே அடுத்த பௌர்ணமியிலிருந்து எங்க ஆண்டவனுக்கு உன் வடைதான் நிவேதனம், சுட்டு கொடுப்பியா என்று கேட்கவும் அவள் இறைவன் காலில் விழுந்து வணங்கி கண்களில் நீர் மல்க சரிங்க ஐயா என்றாள். அனைவரும் கலைந்து சென்றனர். பாட்டி கூடையில் ஒரே ஒரு வடைதான் பாக்கி. கை நிறைய காசுகள். அவள் ஆனந்தத்தை சொல்லி முடியாது. அப்போது காகம் வந்தது. என்ன பாட்டி, நான் சாப்பிட்ட வடைக்கு உனக்கு கணக்கு தீர்ந்ததா என்று கேட்கவும் பாட்டி நெகிழ்ச்சியுடன் தலை ஆட்டி, அது சரி, இந்த இடத்துல இந்த பூசை நடக்கும்னு நீ எப்படி தெரிஞ்சுகிட்ட என்று பாட்டி கேட்டாள். பாட்டி, உன்கிட்ட வடை சாப்பிட்டதும் 4 திசைகளிலும் சென்று நோட்டம் விட்டேன். கடைசியில் வட திசையில்தான் காட்டுவாசிகள் தங்கள் குல தெய்வ வழிபாட்டுக்கு வர இருப்பதை இரு காட்டுவாசிகள் பேசிக் கொண்டது மூலம் அறிந்தேன். உடனே உன்னிடம் ஓடி வந்து விவரம் சொன்னேன் என்றது காகம். அருமை காகமே, உன் உதவி மறக்க முடியாது. அத்தனை வடைகளும் நல்ல காசுக்கு விற்றுவிட்டேன். இன்னும் ஒரு வடைதான் பாக்கி. இதை நீ சாப்பிடு என்று கொடுத்த போது அதை காகம் ஆர்வத்துடன் வாங்கியது. அப்போது ஒரு காட்டுவாசி சிறுவன் ஓடி வந்தான்.
கையில் காசை வைத்துக் கொண்டு பாட்டி ஒரு வடை கொடுங்க என்றான். வடை தீர்ந்து போயிடுச்சேடா தம்பி என்றாள் பாட்டி. இல்லை, இருக்கு. இந்தா பிடி என்ற காகம் தன் வடையை அவனுக்கு கொடுத்துவிட்டு அவனிடம் இருந்து காசை பெற்றது. சிறுவன் மகிழ்வுடன் சென்றான். பாட்டி, இந்தா காசு. இது என் முன்னோர் உன் முன்னோரிடம் திருடிய வடைக்காக நாங்கள் பட்ட கடனை இப்போது உனக்கு அழைத்து விட்டேன். திருப்தியா என்றதும் பாட்டியின் கண்களில் கண்ணீர். அன்புக்காகவே உனக்கு நான் கொடுத்த வடையை கூட திங்காம அதை சிறுவனிடம் விற்று உங்கள் முன்னோர் பட்ட கடனை அடைத்து உன் செயல் தெய்வச் செயலாகவே நான் பார்க்கிறேன் என்று கூறும் போது காகம் சிரித்தபடி, பாட்டி நாளைக்கு எனக்கு வடை தருவியா என்று கிண்டலுடன் கேட்கவும் பாட்டி சிரித்தபடி தருகிறேன் கூறினாள். இனி தினம் வடை சுட்டு விற்பனை ஆரம்பிக்கும் முன் உனக்கென்று ஒரு வடை தனியாக வைத்துவிட்டுத்தான் விற்பனை செய்வேன் என்றதும் காகம் மகிழ பாட்டியை திசை காட்டி அழைத்துக் கொண்டு பழைய இடத்தில் விட்டுவிட்டு தன் மரம் நோக்கி பறந்து சென்றது.